தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்ற நிலையில் அதில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஆதரவு, எதிர்ப்பு என இரண்டும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காலை 10:30 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கும் மேலாக கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு வெள்ளை காகிதம் கொடுக்கப்பட்டது. அதில் அவர்கள் எந்த கட்சியோடு நாம் சேரலாம், எதற்காக சேர வேண்டும், எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பதை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். தற்போது அதன் அடிப்படையில் கிடைத்த சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. 79 மாவட்ட செயலாளர்களில் 72 பேர் இன்றைக்கு பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு 30 பேர் அதிமுக கூட்டணிக்கு நாம் செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் சட்டமன்ற தேர்தலிலும் நாம் பயணிக்க வேண்டும், அதற்கு அதிமுக தான் சரியான இடம் என்று 30 பேர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் 20 பேர் திமுகவுக்கு நாம் செல்ல வேண்டும், திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றால் ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு பலமாக இருக்கும் என்று அவர்கள் திமுக பக்கம் தங்களுடைய ஆதரவுகளை மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை என்றால் 2026 சட்டசபை தேர்தலில் பலத்தை காட்டுவதற்காக நாம் இப்போதே தனித்து போட்டியிடுவோம் என்று 10 மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு 12 பேர் பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும், இதுதான் நம்ம தேமுதிகவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது அதிமுகவுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் மாவட்ட செயலாளர்களின் விருப்பம். 2வது இடத்தில் ஒரு 20 பேர் திமுகவுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரேமலதா என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது அவரது கைகளில் தான் இருக்கிறது. பாலா, நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.